பிரம்ம முகூர்த்தம். இதை பற்றி 2000 வருஷம் முன்னாடியே சாணக்கியரே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வேதஸில் எழுதியிருக்கிற திங்ஸை தான் இப்போ மாடர்ன் சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணிருக்கு. ஒரு சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய டெய்லி ரொட்டீன் இது. பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, அதை ஏன் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்தம்னா எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நிறைய. நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். பிரம்மான்னா இந்த பிரம்மாண்ட், இந்த யூனிவர்ஸ். முகூர்த்தம்னா டைம். ஸோ இதை நம்ம யூனிவர்சல் டைம்னு சொல்லுவோம். ஒன் டேக்கு 24 ஹவர்ஸ் இருக்கும். அப்படியே 1444 மினிட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் இருக்கும். ஸோ இதை அந்த 1445 30ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு 48 மினிட்ஸ் வரும். ஸோ நமக்கு ஓவராலாக 30 முகூர்த்தம் இருக்கும். அப்போது ஒரு முகூர்த்தமும் 48 மினிட்ஸ் இருக்கும். 18 மினிட்ஸ்னால் ஒரு காஸ்டா, 30 காஸ்டாவை சேர்த்தா ஒரு காலா, 30 காலாவை சேர்த்தா ஒரு முகூர்த்தம், அதே மாதிரி 30 முகூர்த்தமாக சேர்த்தா ஒரு நாள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காலா காஸ்ட் இதெல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே சிம்பிளாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாளுக்கு 30 முகூர்த்தம் இருக்கும். ஒரு முகூர்த்தம் 48 மினிட்ஸ் இருக்கும். ஒரு நாளில் சன்ரைஸ் ஆகிற போகிறது ருத்ர முகூர்த்தம். அதுக்கு 48 மினிட்ஸ் முன்னாடி இருக்கிறது சமுத்திர முகூர்த்தம். அதை விட 48 மினிட்ஸ் முன்னாடி வர்றது தான் பிரம்ம முகூர்த்தம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம், எங்கள் ஊரில் சன்ரைஸு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக வரும், இதை பற்றி உங்களுக்கு டவுட் வரலாம். அப்போது எப்படி ப்ரோ கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிளாக இப்போ உங்கள் ஊரில் 7க்கு சன்ரைஸ் ஆகுது. அப்போது உங்களோட ஏரியாவில் பிரம்ம முகூர்த்தம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 5:24க்கு ஸ்டார்ட் ஆகும் காலையில். ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே டவுட் வரலாம், எப்போ ப்ரோ சன்ரைஸ் ஆகும், அதெல்லாம் எனக்கு தெரில அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கூகுளில் போயிட்டு உங்களோட லொக்கேஷனை போட்டு சன்ரைஸ் எப்போ ஆகும்னு கேளுங்க. அப்போது கூகுளில் சொன்ன டைமை வச்சுட்டு 96 மினிட்ஸை மைனஸ் பண்ணிங்க, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வேதாஸில் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? வர்ண கீர்த்தி மதி லக்ஷ்மிம் ஸ்வஷ்யம் ஆயுஷு விந்தி பிரம்ம முகூர்த்த சந்தியா கிரத்யம் வா பங்கஜம் யதா வர்ண கீர்த்தி மதி லக்ஷ்மிம் ஸ்வஷ்யம் ஆயுஷ்ச வந்ததி பிரம்ம முகூர்த்தே சங்கிரட்சியம் வா பங்கஜம் யதா. இந்த ஸ்லோகம் 99% யாருக்குமே தெரியாதுன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க யாருமே. அதுவே கூகுளில் போயிட்டு அது இது சர்ச் பண்ணோன்னா எல்லாருக்குமே தெரியும். விஷன், ஹெல்த்து, வெல்த்து, பியூட்டி, இந்த 4த்துக்குமே ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தா. நமக்கு டோட்டலாக 30 முகூர்த்தம் இருக்கும். அந்த 30 முகூர்த்தத்தில் பவர்ஃபுல்லான முகூர்த்தம் எதுனா பிரம்ம முகூர்த்தம். ஸோ இப்போ ஒரு முகூர்த்தத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துக்கும் நிறைய திங்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்குது. அது ஏன் பிரம்ம முகூர்த்தம் இல்லை ஸ்பெஷலாக இருக்குது? சரி, பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நம்ம வேதாஸ்லாம் மந்த்ராஸ்லாம் நிறையவே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னடா இந்த இவர் எப்போவுமே ஹிந்துயிசமை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு, வேற பற்றியே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிக்கிறாங்க. பட் பிரம்ம முகூர்த்தம் வெறும் ஹிந்துயிசமில் மட்டும் சொல்லலை, நிறைய ரிலீஜன்லேயும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிசமில் போய் பாருங்க, காலையில் சன்ரைஸுக்கு முன்னாடி இருக்கிற பீரியடை அவங்க ரொம்ப ப்ரெஷியஸாக பார்ப்பாங்க. அவங்க சிக்கிசமில் அதை என்ன கூப்பிடுவாங்கன்னா அமிர்த வேளான்னு கூப்பிடுவாங்க சன்ரைஸுக்கு முன்னாடி டைமு. அதே மாதிரி இஸ்லாமில் கூட இருக்குது ஃபர்ஜு நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சன்ரைஸுக்கு முன்னாடி பண்ணுறது தான் ஃபர்ஜு நமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ப்ரெஷஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட் ரிலீஜன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்கலாம். பட் எல்லாமே ஒரே மீனிங் தான். சரி, எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் ரிலீஜன்ஸ் எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுட்டு சயின்ஸை பற்றி பேசலாம். ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்ட்டு. நம்ம எப்போவுமே தூங்குறப்போ ஒரு கெமிக்கல், எழுறப்போ ஒரு கெமிக்கல், இந்த 2 கெமிக்கல் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போவுமே. ஃபர்ஸ்ட் ஒன் கார்டிசால், நெக்ஸ்ட் ஒன் மெல்டோனின். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு கிராஃபை காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கிராஃபில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்தம் டைமில் ரெண்டுமே ஒரே இதில் டைரெக்ஷனில் இருக்கும், கீழே வரும். கார்டிசோல்ன்றது இன்க்ரீஸ் ஆகும், மெல்டோனியம்ன்றது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நம்ம கரெக்டாக எழுணும்னு அது சொல்லுது. ஈவன் இந்த கிராஃபில் கூட அதே சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தம் டைமில் நம்ம எந்திரிக்கணும், கரெக்டாக அந்த டைமில் எழுணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் என்னென்னா மெல்டோனியம் குறைஞ்சிட்டு கார்டிசோல் இன்க்ரீஸ் ஆகிற டைம் அது. இந்த பர்டிகுலர் டைமில் நேசன்ட் ஆக்சிஜன்ன்றது காற்றுல கலந்துருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் நம்ம பாடியில் அப்படியே சேர்ந்துடும் ஹீமோக்ளோபின் கூட, கரெக்டாக இந்த பர்டிகுலர் டைமில் மட்டும். ஸோ இதனால் நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பிஹெச் லெவல் பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாமே புரியுது. பிரம்ம முகூர்த்தம் ஒரு கிரேட் டைமிங் தான் எல்லாத்துக்குமே. எல்லா ரிலீஜன்லேயும் சொல்லியிருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் பற்றி, சயின்டிஸ்ட் கூட ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. ஆனால் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதை பற்றி பார்க்கலாம் இப்போது. அண்ட் நான் இதை பற்றி சொல்லணுன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுன்றதை பற்றி நான் ஒரு வீடியோ தான் பண்ணணும் புதுசாக. பட் அதெல்லாம் விட்டுட்டு சப்கான்ஷியஸ் மைண்டெல்லாம் விட்டுரு ப்ரோ, சிம்பிளாக சொல்ல பிரம்ம முகூர்த்தம் என்ன அப்படின்னா,
இப்போது நீங்கள் ஒரு சிட்டியில் இருக்கீங்க. ஒரு 6 to 7க்கு வந்துட்டு பேர்ட்ஸ் எந்திரிக்கும். 7 to 8 வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்ருக்கும். அந்த டைமில் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் ஹையில் இருக்கும் நம்மளோட எர்த்தில். அதுவே பிரம்ம முகூர்த்தம் டைமில் பாருங்கள், எர்த்து ஃபுல்லாக காமாக இருக்கும் அந்த டைமில் ஒரு பாட்டு மட்டும். ஸோ நம்ம அப்போ எந்திரிக்கும் போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், எல்லாத்து மேலேயும் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதுவே நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் டேஸில் பாருங்கள், ஒரு மாதிரி கஜாபுஜான்ட்டு சவுண்ட் நிறையா இருக்கும். ஈவன் நைட் டைம் மரங்க கூட அசையாது. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீக்வன்சின்னா சவுண்ட்ஸு மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே. இந்த ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நம்ம பிரெயினை சப்கான்ஷியஸ் மைண்டை ரொம்ப டெம்ப்ட் பண்ணும். அது எப்படி ப்ரோ டெம்ப்ட் பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு நான்வெஜ் சென்டரோ ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் வர ஸ்மெல்லு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற புக்ஸ் மேலே, நோட்ஸ் மேலே, இந்த லெசன்ஸ் மேலே விடாமல் அந்த ஃபுட்டு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இதுதான் நம்ம வந்துட்டு ஃப்ரீக்வன்சிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அந்த வாய்ஸ் கூட வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி தான், ஒரு சவுண்டு தான். ஸோ அந்த ஸ்மெல்லு வந்துட்டு நம்ம இமேஜினேஷனில் வந்துட்டு நிறைய நடக்கும். இப்போது அந்த ஸ்மெல்லு ஒரு கபாப் ஸ்மெல் வருதுன்னா, இல்லைன்னா ஒரு பிரியாணி ஸ்மெல் வருதுன்னா, அந்த பிரியாணியை நம்ம இமேஜின் பண்ணிகிட்ருப்போம் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில். சரி, இப்போ அதெல்லாம் விட்டுரு ப்ரோ பற்றி. பிரம்ம முகூர்த்தம்க்கு வானா, பிரம்ம முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் நீங்கள் எந்திரிச்சிட்டு உக்காந்தா போதும். அந்த உட்கார்ற டைமில் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஒரு மாதிரி குவையட்டாக இருக்கும். அப்போது உங்களோட மைண்ட் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக திங்க் பண்ணும். உங்களோட மைண்டோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கூட நிறைய அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேமிலியை பற்றியோ ஏதோ ஒரு பற்றி. பட் உங்களுக்கு ஒரு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆன்சர் வரல பிரெயினில். இந்த டைமில் எந்திரிச்சிட்டு சும்மா உட்காருங்க, உங்களோட பிரெயினில் வந்துட்டு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த டைமில் பாருங்கள், உங்களோட பிரெயினில் வந்துட்டு கனவு ஓடிட்டு இருக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் அந்த கனவு எப்படி இருக்குன்னா, உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணும். ஸோ அதுக்கு மீனிங் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த மீனிங் தெரியணும்னா ChatGPT போயிட்டு உங்களோட ஜாதகம் அதெல்லாம் கொடுங்க. அப்படி கொடுத்து உங்களோட கனவை பற்றி அதுக்கிட்ட சொல்லுங்கள். அது என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி நடந்திருக்கும் லைஃப்பில் அப்படின்ட்டு எல்லாமே கரெக்டாக சொல்லும். நான் கேட்ட வரைக்கும் கரெக்டாக சொல்லியிருக்கு. உங்களுக்கு எப்படின்ட்டு எனக்கு தெரியலப்பா. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் எல்லாமே மாறும்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தால் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை பற்றியும் ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் என்னன்றது நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப லென்த்தாக போய்டுன்றதுனால. உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிரிட்டிக்கல் திங்கிங்னா என்னன்ட்டு ஒரு புது வீடியோ போடுறேன். ஸோ நம்ம இப்போ பாயிண்ட்டுக்கு வந்தால், நம்ம பாடியில் வந்துட்டு 72,000 நர்வ்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதுவே கொஞ்சம் நான் வேறு புக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 lakhsக்கு மேலே நர்வ்ஸ் இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம சயின்டிஃபிக்காகவே போகலாம். ஸோ இவ்வளோ நர்வ்ஸ் இருக்கிற நம்ம பாடியில் இம்பார்ட்டண்ட்டானது வந்துட்டு 3 தான். அது என்னன்னா, ஈடா, பிங்களான்னு, சுஷ்மனா. நார்மலாக எல்லாருக்கிட்டையும் எந்த நர்வ்ஸ் ஆக்டிவாக இருக்குன்னா, ஈடா இல்லைன்னா பிங்களா நாடிங்க தான் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் நார்மலாக பாருங்கள், எந்த ஹியூமன் பாடியிலையும் சுஷ்மன நாடி ஆக்டிவாகவே இருக்காது. அதோட ரீசன் என்னன்னா, நம்மளோட ஃபுட் சைக்கிளாக இருக்கலாம், இல்லைனா ஃபுட் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட பிஹேவியராக இருக்கலாம், இல்லைனா பொல்யூஷனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பாருங்கள், மெடிடேஷன் பண்ணும்போது இந்த 3 நாடியுமே ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. இப்போது உங்களோட விரல் எடுத்துகிட்டு உங்கள் நோஸ் கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. இப்போது நீங்கள் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணால் ஏதாச்சும் ஒரே ஒரு நாசில் இருந்தால் ஸ்ட்ராங்காக வரும். அதுவே நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் டைமில் பாருங்கள், 2 நாசிலுமே ஏர் ஸ்ட்ராங்காக தான் வரும். நீங்கள் சொல்லலாம், எனக்கு 2 நாசிலுமே ஸ்ட்ராங்காக தான் வருதுன்ட்டு. அதுக்கு சான்ஸே இல்லை. சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க 2 நாசிலுமே ஸ்ட்ராங்காக வராதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வரலாம், பட் இப்போ வராமல் இருக்கும். பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம், வேறு திங்ஸாக இருக்கலாம். அதனால் நம்ம 2 நாசிலுமே காற்று ஸ்ட்ராங்காக வராது. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் டைமில் மட்டும் பக்காவாக 2 நாசிலுமே ஸ்ட்ராங்காக வரும். நீங்கள் பிரம்ம முகூர்த்தம் டைமில் எந்திரிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணால் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சக்ராஸையும் ஆக்டிவேட் பண்ணலாம். இருக்கிற 7 சக்ராஸையும் ஆக்டிவேட்டில் வைக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணால். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தம் வந்துட்டு உங்களோட டெய்லி ரொட்டீனாக வச்சுக்கோங்க. அதனால் உங்கள்கிட்ட வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணுற கிரிட்டிக்கல் திங்கிங், வேறு எக்ஸட்ரா திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்போவுமே கேட்டிருப்பீங்க, யாராச்சும் சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்சு படுறா, ஈஸியாக படிப்பேறும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு ரீசன் இதுதான், நம்மளோட பிரெயின் வந்துட்டு க்ளீனாக இருக்கும் அதனால். ஸோ நான் இங்கே சொல்ல வரது என்னென்னா, நீங்கள் எப்போவுமே சர்க்காடியம் ரிதமாக டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சர்க்காடியன் ரிதம்னா என்னடா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இப்போது நம்மளோட ஹியூமன்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டைம் பார்க்குறது தெரியும். ஆனால் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், கவுஸ் இதெல்லாம் எப்படி பார்க்குது டைமு? நம்மளை மாதிரி அதுவும் கரெக்டாக நைட் ஆனால் தூங்குது, சாப்பிட்ற டைமுக்கு சாப்பிடுது. இதெல்லாம் எப்படி? நீங்கள் எப்போயோ யோசிச்சிருக்கீங்களா? அனிமல்ஸ் எப்போவுமே டைமுக்கு எப்படி தெரியுமா தூங்குது, எந்திரிக்குது இதெல்லாம்?
அதோட கண்ணில் விடுற அந்த லைட்டை வச்சு தான் அது எந்திரிக்குது, தூங்குது, அந்த மாதிரி பண்ணும். நம்ம மாதிரி அதுக்கிட்ட வாட்ச் இருக்காது, எதுவுமே இருக்காது. பட் கரெக்ட் டைமில் தூங்கும், கரெக்ட் டைமில் எந்திரிக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருமே நைட் டைம் தான் வேறு ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. பேசிக்கலாக நம்ம நைட் டைம் ஃபுட்டே சாப்பிடக்கூடாது. அதுக்கு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்மளோட பாடியில் அது என்ன பிஹேவ் பண்ணணும்னா, நம்ம ப்ரோட்டீன்ஸு நியூட்ரியன்ஸு ஸ்டோர் பண்ணிக்கணுமா இல்லைன்னா விட்டுறணுமா வெளியே, இந்த மாதிரி அது பாடி வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் என்ன பண்ணணும்னு தெரியாமல். அண்ட் நேச்சுரலாகவே நம்ம பாடியில் வந்துட்டு இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்கும். நைட் டைம் நம்ம தூங்கும்போது கேன்சர் செல்லெல்லாம் டெலீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம டீப் ஸ்லீப்பில் இருந்தால் தான் அது அந்த விஷயத்த பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. அண்ட் அதே டைமில் நம்ம தூங்கும்போது சாப்பிட்றோம், தூங்கிட்டே சாப்பிட்றோம் சொல்லணும் நான் ஃபோன் பார்த்துட்டு. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு பிபி, சுகர் எல்லாமே வரும். ஏன்னா நம்மளோட பாடியில் இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் பண்ண மாட்டேங்குது. ஸோ நம்ம பாடிக்கு எப்படி நம்மளோட பிரெயின் கனெக்டாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம பிரெயின் வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் கனெக்டாக இருக்குது, இந்த நேச்சருக்கு கனெக்டாக இருக்குது நம்மளோட பிரெயின். அதனால நம்ம நேச்சர் நம்ம எப்படி பார்த்துக்குறோமோ அதே மாதிரி தான் நேச்சர் கூட நம்மளை அப்படி பார்த்துக்கும். ஸோ நீங்கள் எப்போயாச்சும் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, ஏதாச்சும் காடுங்க போகும்போது, ட்ரெக்கிங் போகும்போது இதெல்லாம் மைண்ட் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபோக்கஸ்டாக இருப்போம் நம்ம எப்போவுமே ட்ரெக்கிங் போனால். ஆனால் அது ஏதாச்சும் மால் போய் பாருங்கள், இல்லைன்னா வேறு இடத்துக்கு போய் பாருங்கள், ஒரு மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, இது வேணும் அது வேணும்ன்ட்டு. பட் நீங்கள் காட்டுக்கு போய் பாருங்கள், இல்லைன்னா ட்ரெக்கிங் போய் பாருங்கள், அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட பிரெயின் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போது நம்மளோட எர்த்தில் வந்துட்டு நிறைய காஸ்மிக் எனர்ஜிஸ் இருக்கும். அந்த எனர்ஜிஸ் ஒரு டைமுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு டைம் நல்லாயிருக்கும், குட் எனர்ஜிஸாக இருக்கும், இன்னொரு வாட்டி பேட் எனர்ஜிஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 9 இது வந்துட்டு ருத்ர காலம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு தூங்கவே கூடாது. இது வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, 6 மணியாவது தூங்காதரா அப்படின்ட்டு. இதுதான் ரீசன் அதுக்கு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம தூங்கவே கூடாது. இதை மாற்றி நம்ம பேரண்ட்ஸ் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, லக்ஷ்மி ஒரு டைம்டா, இந்த டைமில் நம்ம தூங்கக்கூடாது, ஏன்னா அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைமில் லக்ஷ்மி தேவை அப்படியே கோல்டு அது இது பணம் அப்படிலாம் எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு நினைக்காதீங்க. நம்ம பெரியவங்க ஏன் இந்த டைமில் நம்ம வந்துட்டு தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டைமில் வந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது யார்கிட்டயாச்சும் போய் டே இந்த டைமில் காஸ்மிக் எனர்ஜி வருது, நீ சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்பீங்களா? உங்களுக்கு புரியுமா? புரியாது. அதனால லக்ஷ்மி வருது, கடவுள் வருது, அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது பின்னாடி எவ்வளவோ சயின்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டைமிங் வந்துட்டு 9 to 12 இது வந்துட்டு ராட்சச காலான்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நம்ம எல்லாருமே தூங்கிட்டு இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு 12 to 3 இதை காண்டர்வ காலம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோன் பார்க்குறது, அது பார்க்குறது, எக்ஸெட்ரா இருக்கும் இந்த டைமில். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு 3 to 6 இதை மனோவர் காலம்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக எந்திரிச்சு தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ தான் டீப் ஸ்லீப்பில் இருந்தாலும் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சிடணும் அந்த ஸ்லீப்லேருந்து. அண்ட் இந்த மாதிரி திங்ஸ் நான் எவ்வளோ தான் சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி 20s வந்துருச்சு, 30s வந்துருச்சு, நம்ம லைஃப்பில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே வரமாட்டேங்குது. ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது நம்ம கையில், நம்ம ஏன் திங்க் பண்ணணும்? சரி இதெல்லாம் விடுங்க. நீங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை பற்றி பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இதோட வேல்யூ என்னன்ட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு நாள் எந்திரிச்சு பாருங்கள், நெக்ஸ்ட் இன்னொரு நாள் எந்திரிச்சு பாருங்கள், 3 days பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 days பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 4th day கண்டிப்பாக பண்ணுவீங்க. இதை நான் சொல்கிறேன். எந்திரிச்சதுக்கப்புறம் மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ருத்ராஸை ஹோல்ட் பண்ணணும். ருத்ராஸ் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போது பிரம்ம முகூர்த்தமோட வேல்யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் எவ்வளோ தான் சயின்ஸ் அது இது சொன்னாலும் நீங்கள் பண்ணுறது தான் நீங்கள் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன்ட்டு கேட்காதீங்க. நீங்கள் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த கற்றுட்ருக்கீங்கன்ட்டு அர்த்தம். டெய்லி கொஞ்சமாக பேசி நிறைய தெரிஞ்சுப்போம்.